ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்டு வாழ்க்கையை தந்தார். அந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக பிரம்மாண்டவர் ஆலயத்தை அழகாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப அழகாக இவ்வளோ பிரம்மாண்டமாக டெக்கரேஷனாக இதனுடைய மகிமையை காணபடியான கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபையை நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாட்களும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது சாதாரண காரியம் இல்லை. உங்களுக்கு இப்போ 8 மணி வரைக்கும் ஒரு வருஷம் நடந்துன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். தேவ சமூகத்தை காத்திருந்து தேவனுக்கு பிரியமாக இருப்பது சாதாரண காரியம் இல்லை. யார் யார் தேவ சமூகத்தை காத்திருந்து தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறாங்களோ வாழ்க்கை ஒரு நாள் குறையாது. அந்த கிருபைகளுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். அது மாத்திரமல்ல, உங்களையெல்லாம் பார்க்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியத்தை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமா அதுவும் தேவ சமூகத்தில் அவர் அரண்மனையில் வாழ்றது என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கட்டும், பலப்படுத்தட்டும். தள்ளி தாழ்த்தி நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, உன் கரைங்களோடு கூட இருக்கிற ராஜா, துதிக்க முடியாத ஒரு பாக்கியம் தந்திருக்கீங்கப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வம் என்பதை அறிந்து உமக்கென்று வாழ நீ கிருபை தந்தீங்க. அந்த கிருபைக்காக நன்றி ராஜான்னு கேட்கலாமா? ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரும் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரும் மறந்திருப்பே. என்பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என்பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடவே என் உறைவிடவே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை ஆராதனை
சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா ஆராதனை 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 அப்பா அப்பா பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதீஸ் ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதீஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேரும் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேரும் ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரும் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரும் மறந்திருப்பேன். அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இவர்களை பாதுகாத்து வழியெடுத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி ராஜா. எத்தனையோ பேர்கள் அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையில் தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி சுவாமி. அடியான இடத்து கொண்டு வந்தீங்கப்பா. கிருபைகளுக்கு நன்றி சுவாமி. மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை தாங்க. நீங்க பேசுங்க. கிருபைகளை தாங்கட்டும், வழிநடத்தட்டும், ஆஸ்வதிக்கட்டும், பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெயிங்கிருக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, சந்தோஷம். என்னை கூப்பிட்டீங்க. அருமையான பேராயர் தான் காரணம் என்னை அந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு. வாங்கய்யா அப்படின்னு கூப்பிட்டின்னு அன்போடு அழைச்சி
நான் ஒரு ஊழியக்காரன் அல்ல. முதல்ல அப்படி சொல்கிறேன். ஒரு மாதிரி பேராயரோ குருவானவரோ நான் அல்ல. மறுபடி வேதம் படிச்சுட்டு வரல. பைபிள் காலேஜோ ஏதோ படிச்சுட்டு வரல. ஆண்டவர் எனக்கு கொடுத்த அன்பு, ஆண்டவர் எனக்கு நடத்தின விதம், ஒவ்வொரு நாட்களும் நான் ஒரு வியாபாரி, நான் தொழில் செய்கிற ஆள் தான். ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவர் அற்புதமாக நடத்தி நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், பாதுகாப்பேன், வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் கொடுத்து ஒரு கஷ்டங்கள் இல்லாத அளவுக்கு ஆண்டவரை பாதுகாத்து வந்தார். அந்த கிருபைகளுக்கு தான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, யாரும் போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. அதை மனதில் வைத்து வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கையும் நான் கடவுளுக்கு புரோஜனமாக வாழணும். அதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய எண்ணங்கள், காரியங்கள் எல்லாம். நான் ரெண்டாவது ரொம்ப படித்த மனுஷன் இல்லை, ஒரு சாதாரண ஆள் தான். எனக்கு டாக்டரேட்டுன்னு கொடுத்தாங்கன்னா, குருகுலத்தில் சென்னையில் வாழ்ந்த பிஷப் அசரி ஐயா தான் எனக்கு கூப்பிட்டு, உனக்கு இந்த டாக்டரேட் வேணும்ப்பா, நான் தரேன்னாரு. நான் சொன்னேன், எந்த விதத்துக்கும் தகுதி இல்லையா, எனக்கு இது ஏன்னு கேட்டேன். இல்லை, நீ உனக்கு தந்து தான் தீரணுன்னாரு. அவர் என்னுடைய பயோடேட்டா கேட்டார், நான் தர முடியாதுன்ட்டேன். அவர் எப்படியோ என் பயோடேட்டா வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு எனக்கு டாக்டரேட் கொடுத்தாங்க. நான் அன்றைக்கி போகலை. என்னை கண்டிப்பாக எவ்வளோ கூப்பிட்டார், போகலை. முடிஞ்ச பிறகு என்னை கூப்பிட்டு, அந்த ஃபங்க்ஷனே வரலப்பா, இந்த டாக்டரையும் வாங்கிட்டு போ அப்படின்னாரு. நான் வேண்டவே வேண்டாம் ஐயான்ட்டேன். பிறகு திரும்ப அவர் என்னை கொண்டாந்து வீட்டில் அவரை கொண்டு வந்து கொடுத்தாரு. சரியா, ஒரு தேவ மனுஷன், தேவனுக்கு பிரியமான ஒரு பிஷப்பு, சென்னை டேஸில் ஒரு வல்லமையான பேராயரை வாழ்ந்த மனுஷன். நினச்சி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாமல் செத்த நாயிலும் கேவலமாக வாழ்ந்த நம்ம ஆண்டவர் உயர்த்தினது மாத்திரமல்ல, இவ்வளோ பெரிய கிருபை தந்திருக்காருன்னு சொன்னால், கடவுளுக்கு ஏன் நம்ம சாட்சியாக வாழக்கூடாது, ஏன் மகிமையை வாழக்கூடாது? தேவனுடைய ராட்சியம் கட்டப்படணும். இல்லை, ஆண்டவர் நினைவே பட்டதுக்கு கண்ணீர் விட்டு அழுதார். கண்ணீர் விட்டு அழுது மாத்திரமல்ல, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்காக நான் மனஸ்தாப்படாமல் இருப்பேன்னு சொல்லி புத்தி கெட்ட தீர்க்கத்தது யோனா மூலமாக கண்ணீர் விட்டு அழுதார். அது மாத்திரமல்ல, யோனா சொன்னார், நினைவேக்கு போப்பா, அங்கே நிறைய மக்கள் பாவத்தில் அழிஞ்சிட்டாங்க, நான் உங்களை அழிக்க போகிறேன், இந்த அழிவிலிருந்து அவங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி ஆண்டவர் யோனாவை அனுப்புகிறார். யோனா சரின்னு சொல்லிட்டு நினைவேக்கு போகாமல் தர்சீஸுக்கு போயிட்டார். தர்சீஸுக்கு போன உடனே ஆண்டவருக்கு இப்போ ரொம்ப கோபம். அவர் பிரயாணம் பண்ண கப்பலை பயங்கரமான முறையில், ரொம்ப முறையில் பாதிக்கப்பட்டு கப்பலே கவிழுக்கக்கூடிய அளவில் இருந்துச்சு. ஆனால் யோனா அதை பற்றி கவலைப்படவே இல்லை. கப்பலின் அடித்தளத்தில் போய் படுத்துக்கிட்டார். மாலுமி கதறாரு. ஏன் கதறாருன்னா, அவ்வளோ பெரிய புயல், அவ்வளோ பெரிய சூழலை, கப்பல் இப்படி கவிழ்ந்துருமோ எதிர்பார்க்க முடியாத நிலையில் கப்பலுடைய பாரத்தெல்லாம் லேசாக்கணுக்காக கலந்து சரக்குலெல்லாம், கப்பல் சரக்கெல்லாம் எடுத்து கடலில் போட்டாங்க. அப்படியும் கப்பலாக நிற்கலை. யார் பேரில் விழுந்தது, அவனை ஒரு சீட்டு போட்டு பார்ப்போம். போட்டால் சீட்டு யோனா பேருக்கு விழுந்தது. அப்போ ஏனாவை கூப்பிட்டு கேட்காரு, நீ எந்த தேசம்தானப்பா? நாங்கள்லாம் சாகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், எப்போ செத்து போவோமோ நினச்சி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீ கவலைலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கியப்பான்னு கேட்கும்போது அவர் சொன்னார் ஒரே வார்த்தை, ஆண்டுடைய சித்தத்துக்கு தீர்மானத்துக்கு நீ விலகி போகக்கூடிய மனுஷன் இருக்கான், அதனால எனக்கு இந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்கிறாரு. அவன் எல்லாரும் சொல்கிறாங்க, உன்னை எடுத்து நான் என்ன பண்ணணுமான்னு கேட்காரு. என்ன பண்ண சொன்னோன்னா, என்னை தூக்கி கடலில் போட்டிருக்கேன், உங்களுக்கு சரியாயிடும்னு சொல்கிறாரு. அப்போ குற்றமில்லாத ரத்தத்தை எப்படி நம்ம சாகடிக்க நினச்சி வேறு வழி இல்லை, பிழைக்கணுங்கிறதுக்க தூக்கி போட்டுறதாங்க. தூக்கி போட்ட உடனே பெரிய மீன் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறாரு. இந்த மீனுடைய வெயிட்டு 310 டன்னா, 310 டன்னா, ஒரு டன்னு 1000 கிலோ. மீனுடைய வெயிட் 31,000 கிலோ மீன். அந்த மீன் கடல் கரையை விட்டு வெளியே வர முடியாது. அந்த மீன் 25 கிலோமீட்டருக்கு அப்பால் கடல் வாழக்கூடிய மீன், திமிங்கலம். அந்த மீனை ஒன்று கட்டளையிட்டு
ஒரு சேதம் இல்லாமல் மீனை ஒழுங்கிடுது. ஒழுங்கி மீன் வாட்டிட்டு கடவுளை நோக்கி ஜெபிக்கான்ல. ஜெபிக்கும் போது ஆண்டவர் மீண்டும் மீனை கொண்டு கரையில் கொண்டு சேஃப்டியாக கக்குது. எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். கடல் ஆழம் 25 கிலோமீட்டருக்கு அப்பால் வாழக்கூடிய மீன், 300 டன் கிலோ வெயிட்டு, 36,000 கிலோ வெயிட்டு, 1,30,000 சில்லற கிலோ, அவ்வளோ பெரிய மீன். அந்த மீனோட அந்த ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படிஞ்சது. மனுஷன் தான் கீழ்ப்படிய மாட்டாங்க. மீனோட ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சது மாத்திரமல்ல, அவளை சேஃப்டியாக கொண்டு வந்து கடலை ஒதுக்கிட்டு போயிடுச்சு. ஆனால் பொதுக்குன உடனே பிரசங்கிக்க போகிறான். நினிவே பட்டணமானது 3 நாள் பிரயாணமான தூரம். ஒரு நாள் பிரயாணம் பண்ண உடனே ராஜாவே ரட்டு உடுத்தி சாம்பல் உட்காந்து மனம் திரும்புகிறான். மிருகங்கள் ஒன்றும் சுசி பார்க்கல. ஆனால் அந்த சத்தத்தை கேட்காரு. அந்த சத்தத்தை கேட்டு மாட்டுறேன் நிறைய உடனே அவன் மாற்றத்தை அண்டை கொடுக்காரு. தான் நினைவே படம் செய்வேன்னு சொல்லி தீங்கை குறித்து மனசாப்பட்டார். இன்றைக்கு நீ பாவ வாழ்க்கை விடுதலை பெற்று வாழும்போது, உன்னோட வீணான பெருமையான வாழ்க்கை விடுதலை பெற்று வாழும்போது, கர்த்தனுக்கு விடுதலை தருவது மாத்திரமல்ல, வாழ்க்கையை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். ஏன் கேட்டால் ஆண்டவர் வருகையின் காலங்கள் நெருங்கிட்டு இருக்கு. எல்லாரும் சொல்கிறாங்க வரப்போகிறார், என்னைக்கு வரப்போகிறது நிறைய பேருக்கு சந்தேகம். ஆனால் ஆண்டவர் வருகையின் காலங்கள் எல்லாமே நெருங்கிடுச்சு. நான் எருசலேம் போயிருந்தேன். எருசலேம் போயிருக்கும்போது அந்த மலையில் அந்த எருசலேம் பட்டு நிற்கும்போது அந்த கிழக்கு வாசல் அடைச்சி அப்படியே இருக்குது. தீர்க்கதரிசிலாம் சொல்கிறாங்க இந்த கிழக்கு வாசல் திறக்க போகுது, ஆண்டவர் வரப்போகிறாரு. ஆண்டவர் வரும்போது கிழக்கு வாசல் ஆட்டோமேட்டிக்காக திறக்கும் போது ஆண்டவர் இறங்கி வரப்போகிறாரு சொல்கிறாங்க. சீக்கிரம் வருவோம் என்னுரைத்து போன செல்வகுமாரனே, சீக்கிரம் வருவோம் என்னுரைத்து போன செல்வகுமாரனே, சீயோனின் மாதுக்கள் தேடி திரிகின்ற செய்தி கேளிரோ, சீயோனின் மாதுக்கள் தேடி திரிகின்ற செய்தி கேளிரோ, சாரேமின் ராஜா சங்கையின் ராஜா சாமி வாருமே, சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே, தாரணி மீதில் ஆளுகை செய்திட சடதி வாருமே, தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடதி வாருமே. எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண்பூத்து போகுதே, எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண்பூத்து போகுதே, நீ சொல்லி காட்டி போற வாக்கு தத்தம் நீரை பேரலாகுதே, சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் பேரலாகுதே, சாரேமின் ராஜா சங்கையின் ராஜா
ஆனால் யோனாவுக்கு புத்தி இல்லை. நான் அழிவு தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்கல்ல, சில குடும்பங்களில் மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமா தாலி எடுத்துடணும். நிறைய குடும்பங்கள் இருக்கா, இன்னும் கிறிஸ்தவன் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். மகன் செத்து போனாலும் பரவாயில்ல, மருமா அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் வாழ்கிறாங்க. அதுவும் யோனாக்கு புத்தியை தான். அந்த பட்டணம் அழியதை பார்க்கணுன்னு ஆசைப்படுறான். ஆண்டவர் அழிக்கின்னு சொன்னார். சில ஊருக்கு கிழக்கோய் குடிசை போட்டு உட்காந்துருக்கான். உட்காந்துருக்கும்போது ஒரு ஆமணை செடி சேர்ந்து விளையாடுது. இப்படி இது மாதிரி வெயில் நேரம், நல்ல உஷ்ணம், நல்ல வெயில் நேரம். ஆமணை செடி கொழுன்னு வளர்ந்து வருது. அந்த வெயில் நேரத்துக்கும் அந்த ஆமணை செடி கொழுந்து வளர்ந்ததுக்கும் இனிமையான காற்று. மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறான். தான் வாழ்ந்த வாழ்க்கையை பெருமை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்கான். திடீர்னு ஆண்டவர் நினைச்சாரு, ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அந்த பூச்சி ஒரு நிமிஷத்தில் அவனை செடியை அரிச்சு போட்டுருச்சு. அவனச்சு பட்டு போச்சு. உஷ்ணமான கீழ்காற்றை ஆண்டவர் அனுப்புகிறாரு. கீழ்காற்றை அனுப்பின உடனே முகமெல்லாம் செத்து போய் வேதனைப்பட்டு ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கான். ஆண்டவர் உடனே பேசுகிறாரு, நீ எரிச்சலாக இருக்காயா? எரிச்சலாக இருக்கான்னு கேட்கும்போது நான் சொல்லலாம், ஆமாம், நான் மரண பரியந்தி எரிச்சலாக இருக்கேங்காரு. அவன் ஒரு பாடத்தை சொல்கிறாரு, நீ உருவாக்காது, நீ பிரயாசப்படலை, நீ வளர்க்கலை, ஒரு செடிக்கு உருவாக்கி தண்ணி ஊற்றலை, எதுவுமே பண்ணலை, நீ நேற்று உருவாகி இன்றைக்கு அழிஞ்சு போன ஆமலாக்கி நீ வருத்தப்படுற பைத்தியக்காரா. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத நிலையில் 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் மிருக ஜீவனும் இருக்கக்கூடிய நாட்டுக்கு நான் வருத்தப்பட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் கண்ணீர் விட்டார்ல. நீங்கள் அதே போல் இந்த பாம்பே பட்டணமாக இருக்கட்டும், எந்த இடமா இருக்கட்டும், ஆண்டவரும் கண்ணீர் விட்டு அழக்கூடிய தெய்வமாக இருக்கார். உனக்காக மரித்தார்ல, உனக்கு தன் ஜீவனையை கொடுத்தார்ல. உனக்கு ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, உடம்பெல்லாம் காயம், முதுகெல்லாம் காயம், 40 முறையாக 39 அடிகளில் அடிக்கப்பட்டது மாத்திரமல்ல, கொடூரமான காயங்கள் அடிபட்ட. எதுக்காக? நான் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக, என் வாழ்வு சீராக இருக்கணுங்கிறதுக்காக தான், நான் வாழ்க்கையில் செழிக்கணுங்கிறது தான் ஆண்டவர் இத்தனை பாடுகளையும் பட்டார். அதை மனசு நினச்சி பார்க்கணும். இன்றைக்கி எத்தனையோ பேர் வாழ்க்கையில் பாருங்கள், திருப்திங்கிறது இல்லை. நிறைய பேர் வாழ்க்கை திருப்தி இல்லை. எவ்வளோ தான் கடல் கொடுத்தா கூட சந்தோஷம் கிடையாது. அது வாழ்க்கை இல்லை, ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களை நீ வாழணும். கடந்த மாதம் நான் திருவனந்தபுரத்துலேருந்து பாம்பே வர்றதுக்காக ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கேன். திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் எனக்கு எதிர்க்க ஒரு சின்ன பிள்ளைகள் திருமணம் பண்ணி 3ஆவது நாள் ஏதோ நாட்டுக்கு போகிறாங்க, ரஷ்யாவுக்கு அங்கங்கேயும் போகிறாங்க. இந்த யுத்தத்துக்கு கொஞ்சம் முன்னால் அந்த பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா, சின்ன பிள்ளை. அந்த புருஷன் எவ்வளவோ வர உற்சாகப்படுத்துகிறான், எவ்வளவோ உற்சாகப்படுத்துறது மாத்திரமல்ல, கன்னத்தை கிளி விட்டு பார்க்காம சிரிக்க மாதிரியே இல்லை. 2 பேரும் தமிழில் பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுச்சு. நானே பேச்சு கொடுத்தேன். பேச்சு கொடுத்துட்டு அவன் அது பேசுகிற உடனே அவன் என்னை உடனே தெரிஞ்சுக்கிட்டு, ஐயா நான் சாரட்டை கிறிஸ்டியஸ் காலேஜில் படிக்கேன், உங்கள் தம்பி தானே செக்ரட்டரியாக இருக்காங்க. ஆமாம்மா, உங்களை பார்த்துருக்கேன் ஐயா, நீங்கள் தான் செக்ரட்டரியாக இருக்கீங்க, உங்கள் பிரசங்கள் எல்லாம் யூடியூப்பில் பார்க்க, நிறைய பாட்டுகள் பார்க்கணும். என்னை பார்த்து சிரிச்சிட்டா. நான் நிறைய காரியங்களை சொன்னேன். சங்கீதம் 45 ஒரு வசனம் சொல்லுது, சீயோன் குமாரத்தியே ராஜாவின் அழகில் தகப்பன் விட்டு மறந்துரு, ராஜாவின் அழகில் பிரியப்படுவார்னு சொல்லி வசனத்தை சொல்லி நினச்சி பார்த்தேன். நேற்று அன்பு மகள் சோபியா என்னை பார்க்க வந்திருக்கா. இன்னைக்கு டீலாம் போட்டு எல்லாம் கொண்டு வந்திருக்கா. ஒரு சின்ன பிள்ளை நடித்து நான் பார்த்தேன். வாழ்க்கை நடித்து பார்க்கும்போது உலகத்தில் நிறைய காரியங்களை பற்றி சொன்னேன். வேதத்தில் வச்சு நான் வாழ்க்கையில் திருமணம் பண்ணி எவ்வளோ நாள் வாழ்ந்தேன்பா, எவ்வளோ நாள் புதுசில்
எங்கள் மாமனார் கொண்டு வந்து ட்ரெயின் ஏற்ற வருவார் தென்காசியில் வரும்போது என் மனைவி வந்து உருண்டு உருண்டு அழுவா. எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன் அழுப்பான்னா, ஏதோ குடிக்கார பையில் கட்டி கொடுத்தார் அவளுக்கு. இந்த பையன் அவனை ரொம்ப தொந்தரவு விட்டுருவான் அவளுக்கு. அந்த பிள்ளைய அந்த பிள்ளை தான் சென்னைக்கு போகிறதுக்கு ரொம்ப வருத்தப்படுறா அப்படின்னு சொல்லி நான் அவன்கிட்ட என் மனைவிட்ட கையெல்லாம் எடுத்து கும்பிடுவேன். எம்மா தயவுசு அழாத, நான் அவனை நேசிக்கேன். ஏன்னா தகப்பன் வீட்டில் பிள்ளைகளுக்கு அவ்வளோ பாசம். தகப்பன் நேசி பிள்ளைகள் தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படி சொல்லுவேன். அதை போல் அந்த மகளை தேற்றி வந்த அன்னைக்கு உனக்காக உனக்கு ரத்தம் சிந்தி மறித்த ஆண்டவரை நினைக்கணும். நினைக்கிறது மாத்திரமில்லை, அந்த மகிழ்ச்சி நிறைய அட்வைஸ் பண்ணி அவளுக்கு சில 2 பேர் கையும் பிடிச்சி ஜெபம் பண்ணேன். துன்பங்கள் தொல்லை எழுலை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லை எழுலை சூழ்ந்து கொண்டாலும், அன்பருளை தேற்று நேரும் ஆனந்தமல்லோ, அன்பருளை தேற்று நேரும் ஆனந்தமல்லோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, ஊக்கமாவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமாவி உன்னை தாங்க மன்றாடு, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சாதனைகளை சகிப்போ பாக்கியவானல்லோ, சோதனைகளை சகிப்போ பாக்கியவானல்லோ, அன்பருளை தேற்று நேரம் ஆனந்தமல்லோ, அன்பருளை தேற்று நேரம் ஆனந்தமல்லோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. நிறைய பேர் வாழ்க்கையில் சோர்வு கஷ்டங்கள் காரணம் கடவுளை தான் முன் வச்சு வாழ்றதில்லை. சங்கீதம் 16 எடுத்து வாசி பார்த்தேன்னா, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என்னை வலது பார்த்து இருக்கிறபடியா அசைக்கப்பட முடியலை.
அந்த வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அந்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்படி வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து நீ வாழுவீங்க அப்படின்னு சொன்னால் கஷ்டமே வராது. என்ன மாதிரி வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட மக்களே இல்லை. சாப்பாட்டுக்கு வெளியில் வாழ்ந்த மனுஷன், செருப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, வாட்சி கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் சென்னைக்கு வரும்போது ஒரு சின்ன டவுசர் தான், பேண்ட்டு கிடையாது, அரை டவுசர் தான், ஒரு அரை சட்டை தான், ஸ்கூல் யூனிஃபார்ம் தான், காக்கி பேண்ட்டு வெள்ளை சட்டை தான் போட்டு, வேறு வசதி இல்லை. அவ்வளோ தருத்திரமாக, அவ்வளோ கஷ்டம், வேதனை. இன்னைக்கு 57 ஆண்டுகள் கடந்தாச்சு. ஒன்றும் இல்லாமல் அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கட்டாத வீடு, நட்டா திராட்சை தோட்டம், வெட்டா நீர் விட்டு போல யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்தபடி காலமதிக்கும் தேசத்தனை உனக்கு நான் சொந்தமாக தரேன்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்தது மாத்திரமல்ல, நாங்கள் 4 பிரதர்ஸ், ஒரே ஜாயிண்ட் ஃபேமிலி தான். இன்றைக்கும் எங்கள் வீட்டில் ஒரே கிச்சன் தான், இப்பவும் ஒரே கிச்சன் தான். ஒரு குறை இல்லை. ஒரு குறை இல்லாமல் ஈசாக்கு பெண்ணு பார்க்க எலியேசர் போவான் பெத்தேல் வீட்டுக்கு. பெத்தேல் வீட்டுக்கு பெண்ணு பார்க்க போகும்போது வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 24:35 வாசி பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு எலியேசருக்கு சாட்சி கொடுப்பான். என்ன சாட்சி கொடுப்பான்? என் எஜமான் செல்வ சீமானாக இருக்காருப்பான், செல்வ சீமானாக இருக்காருப்பான். ஆடு மாடுகள் ஒட்டங்கள் அது போல் நீங்கள் ஆண்டு நடத்துகிறாரு. நடத்தது மாத்திரமல்ல, கடவுளை நம்பி வாழும்போது, கடவுள் சாட்சியாக வாழும்போது, மகிமையாக வாழும்போது நீ வெட்கப்பட்டு போவே இல்லை, வெட்கப்பட்டு போகவே முடியாது. ஒருவேளை இந்த பட்டணத்தில் நீ வீடுகள் இல்லாமல் இருக்கலாம், சிங்கிள் பெட் இல்லாமல் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கட்டாத நல்ல வீடு பரலோகத்தில் உண்டுன்னு வாழ்க்கையில் அறிஞ்சு வாழணும். அதை நினச்சி நீ வாழ்ந்துட்டுன்னு சொன்னால் உனக்கு 1 பெட்ரூம் இல்லை, 3 பெட்ரூம் உள்ள வீட்டாண்டு தருவார், 4 பெட்ரூம் உள்ள ஆண்டு வீட்டை தருவார். அதுதான் நினச்சி பார்ப்பேன். அது எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. உண்மையாக வாழணும். ஆண்டவர் அதான் சொல்கிறார், உண்மை உள்ள மனுஷன், நீதிமொழிகள் 28:20 வாசித்தேன்னா, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். ஐஸ்வர்யனுக்கு தீவிக்கிறோன்னா ஆக்கணைக்கு தப்பா. பணத்தை நேடி ஓடிக்கிட்டு இருந்தெல்லாம் வாழ்க்கையே கிடையாது, வாழ்க்கை சந்தோஷமே வராது. எதையும் நினைக்காத. ஆண்டு அந்தந்த நாளுக்குரிய பாடுறதுக்கு ஆண்டு சொல்லிட்டாரு, எதை அடுத்த நாளுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. ஆனால் உண்மையாக வாழுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்மை பேர் நிறைய பேர்கிட்ட இல்லை. ஒரு அம்மா போன வரையும் என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அவங்க ஒரு வீடம், ஒரு மிஷினரி ஒய்ஃபு, நல்ல ஊழியம் பண்ணக்கூடிய மனுஷன், மனுஷன், தேவனுக்கு பிரியமான மனுஷன், தேவனோடு வாழக்கூடிய மனுஷன், எதையும் வருத்தப்படாத மனுஷன். அவர் 3 பையங்க, ஒரு பெண்ணு. அது திடீர்னு ஒரு பையனுக்கும் ஒரு முதல் மகனுக்கு மட்டும் திருமணம் நடந்தது. 2 பையனும் பொண்ணு இருக்குது. திடீர் இறந்துட்டார். இறந்த உடனே இந்த அம்மாவுக்கு என்ன செய்யணும் தெரியல. ஆனால் கடவுளுக்கு பிரியமான மகளாக வாழ்ந்தா, கடவுள் சாட்சியுள்ள மகளாக வாழ்ந்தா. யார்கிட்டையும் ஒன்றும் கேட்கதில்லை, யார்கிட்டையும் ஒன்றும் கேட்கதில்லை. ஏன்னு கேட்டால் அவளுக்கு தெரிய நம்பிக்கை. 2 ராஜாக்கள் 4ஆவது இடத்த வாசி பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசி மனைவி திகத்தி இறந்து போயிடாரு. அவருக்கு 2 பையங்க, அவளுக்கு ஒன்றுமே இல்லை. கடன் கொடுத்தவங்க என்ன வந்து கேட்காங்க, இன்னும் கடனைத்தா இல்லை 2 பிள்ளைகளையும் திருப்பி என்கிட்ட கொடுத்து வேலைக்கு அமைச்சிருக்கு, அடிமையாக கொடுத்துன்னு சொல்லி கேட்காங்க. இதை மனசில் வச்சுட்டு தீர்க்கதரிசி எலிசா வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. எலிசாட்ட போய் சொல்கிறா, ஐயா அப்படி நிலைமை, என் புருஷன் இறந்துட்டாரு, அவர் 2 பிள்ளைகள் ஐயா, என்ன செய்யன்னு கேட்கும்போது அவர் கேட்ட ஒரே கேள்வி ஒன்று, என்ன இருக்குன்னு கேட்டார். ஒரு கூட எண்ணெய் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், பக்கத்து வீடு அயல் வீடு எல்லா வீட்லையும் கேட்டு வெறும் பாத்திரம் கேட்டு வாங்கி பிள்ளைகளை உள்ள நின்று கதவு பூட்டிக்கிட்டு ஒரு எண்ணெய் அதை ஊற்றிக்க அப்படின்னாரு. எல்லா பாத்திரம் எவ்வளோ பாத்திரம் வாங்கிக்கொண்டாரு. வீடு நிறைய பாத்திரம் வாங்கி எண்ணெயை ஊற்றுறா, ஃபுல்லாகிட்டு. கடைசியில் மகன்ட்டு கேட்கா, இன்னொரு பாத்திரம் கொடுறான்னு கேட்கா. அவன் இல்லைம்மா சொல்கிறான். உடனே எண்ணெய் போச்சுது. உடனே சொல்கிறான், அவன் மறக்கலை. உடனே தீர்க்கதரிசி தேடி போகிறா. ஐயா நீங்கள் சொன்னபடி செஞ்சிட்டேன், நீ செஞ்சபடி செய்யட்டும் போது அவன் சொன்னான், உடனே எண்ணெய் விட்டு நீ கடனை கொடுனாரு. அவ்வளோதான். நீ நிறைய பேர் வாழ்க்கையில்
எத்தனையோ பாஸ்டிங் பிரேயர் வருவாங்க, எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ ஜெபம் பண்ணுவாங்க, ஊக்கமாக அலர்வைக்கு ஜெபம் பண்ணுவாங்க, உருண்டு புரண்டு அழுவாங்க. ஆனால் ஆண்டு ஆசிர்வதிச்ச உடனே விலகி போயிடுவாங்க, மறந்துடுவாங்க. அவ்வளோதான். அது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை கூட தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தேன்னா அது நான் வாழ்க்கை நான் நினைக்கேன். நான் ஒன்றுமில்லாம் வாழ்ந்த மனுஷனுக்கு, சாப்பாட்டுக்கு வழியில் இருந்த மனுஷனுக்கு, யாராவது இட்லி கொடுத்தா நான் வாங்கி பாக்கெட்டில் வச்சு சாப்பிட்ட நாட்கள் உண்டு. அவ்வளோ கஷ்டப்பட்ட மனுஷனுக்கு ஆண்டவர் இவ்வளோ தூரம் ஆஸ்வதிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் காரியத்தை பற்றி செய்ய வேண்டாமா? ஆண்டவர் காரியத்துக்காக வாழ வேண்டாமா? ஆண்டவர் ஜீவனை கொடுத்து நம்ம ஜீவனை கொடுக்க போகிறது இல்லை, ஒரு வைராக்கியம் வேணும் இல்லை? ஆண்டு சொன்னல எசேக்கியேல் 22:30 வாசிக்கும் போது, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் எடுக்கவும் சூரை அடைக்கத்தக்க மனுஷனை தேடினே, ஒருவனையும் காண கண்ணீர் விட்டு அழுதார்ல. அந்த காட்சியை நிறைவேற்றக்கூடிய மனுஷனை வாழல, காட்சிக்கு பயங்கரமான மனுஷனை வாழணும். அதைத்தான் நம்ம நினைக்கேன். இன்னைக்கு நான் படிக்காத மனுஷன்தான், ஒன்றும் தெரியாத மனுஷன்தான். ஆனால் கடவுள் பாருங்கள் எவ்வளோ ஒரு கூட்டிகிட்டு போகிறார், எவ்வளோ வெளிநாட்டுக்கு எல்லாம் ஒரு ஆண்டவரை பற்றி தான் சொல்கிறேன். இவர் தான் மையான ரட்சகர், இவரெல்லாம் தெய்வமே இல்லை, இவர் தான் தெய்வம், வேறு யாரும் இல்லை, இவர் தான் ரட்சிக்க வழி. யார் பைசா ஒரு பைசா போய் வாங்குறது இல்லை. ஒரு விஷயம் எனக்கு இது கொடுங்க, இது கொடுக்க ஆண்டு என்கிட்ட கொடுக்கார்ல. வேதத்தில் வாசிக்கமில்ல, அப்போஸ்தலர் 20:32 வாசித்து பார்த்தீங்கன்னா, எனக்கும் என் கூட இருந்தவங்களுக்கும் என் சொந்த கையில் வேலை செய்துக்கான். பவுல் சொல்கிறார்ல, சொந்த வாங்குவதை பார்க்கலாம் கொடுப்பது பாக்கியம். அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம ஒப்புக்கணும், கடவுளுக்கு பிரியமாக வாழணும். அது மகள் சொன்னாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்ட ஐயா. மூத்தவன் கல்யாணம் பண்ணி பெங்களூரில் இருக்கான், அடுத்த மகன் கல்யாணம் பண்ணியாச்சு, அவன் சென்னையில் இருக்கான். மூன்றாவது மகனுக்கு ஒரு நல்ல மேட்ரிமோனின்னு சொல்லி நான் விசாரிக்கலை, ஜபத்தில் வைக்கலை. சில பேர் ஜபம் பண்ணுறது இல்லை, ஜபத்தில் வைக்கணும். ஜபமாக ஆண்டு கேட்கணும். இந்த பெண்ணு சரிதான், ஆபிரகாம் மகனுக்கு பொண்ணு வாக்கு எத்தனை கஷ்டப்பட்டான், எத்தனை பாடம் நடிச்சான், எலியேசருக்கு எத்தனை ட்ரைனிங் கொடுத்தாரு. ஆபிரகாம் சாதாரண வேலை பண்ணார், இப்படித்தான் வாழணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்தார்ல. அவர் விசுவாசிக்கும் தகப்பன். இன்று ஆண்டவர் அறியாத குடும்பத்தை பிறந்த மனுஷன், தேராகவும் தகப்பன், விக்கிரத செய்தி வியாபாரம் பண்ணுற ஆள், அப்படிப்பட்ட குடும்பத்தை பிறந்த மனுஷனுக்கு ஆண்டவர் பிள்ளை ஞானத்தை கொடுத்தாரு. நீ பூர்வீகமாக எத்தனை காலமாக கிறிஸ்தவளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க, கிறிஸ்தவனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம டவுரியை தானே பேசுகிறோம், டவுரியை பேசுவோம். சாப்பாடு இப்படி இருக்கணும், அருமையான பொரிச்ச கோழி 65 எப்படி இருக்கணும், கப்பில் 200 கறி இருக்கணும். எவ்வளோ அழகாக பேசுகிறோம். ஒரு வாரம் வாழ்க்கையில் இருக்கா, தரிசனம் வாழ்க்கையில் இருக்கா? ஆண்டோட ராஜ்யத்தை கட்டப்படுறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு மகளை தந்தீங்கன்னா, நீ புழக்கர் வச்சு 3% 2% கமிஷன் கொடுக்கல, கமிஷன் கொடுத்து திருமணத்தை நடத்துன்னு நினைக்கிய, உங்களுக்கு நல்லா இருக்க முடியாது இல்லை? ஆண்டவர் சமூகத்தை காத்திருக்கணும். காத்திருந்து எங்கள் குடும்பத்தை அப்படி தான் நடத்துகிறோம், இப்பவும் நடத்துகிறோம். அதான் ஒரு திருமணம் நடக்கும்னு சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆலயம் கட்டணும். ஆலயம் கட்ட பிறகு தான் பேச்சுவார்த்தை. கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த மைப்பணத்தை என்ன பண்ணணும் தெரியுமா? 5,65,000 வருதுன்னு சொன்னால் அது 7 லட்சமாக அனுப்பும் மிஷினரி ஊழியத்துக்கு. கூட 1,30,000 போட்டு அனுப்புவோம். ஏன்னு கேட்டால் வாங்குவதை பார்க்கலாம், கொடுப்பது பாக்கியம். நிறைய பேர் கற்றுக்கிறது இல்லை. நாம் அவசரப்பட்டு அந்த பையனுக்கு பொண்ணை பார்த்து பேசிட்டாங்க. 1 மாதம் கூட ஆகலை. அந்த பெண்ணோட அந்த மாமையங்காரன் சேர விட முடியங்க, மாமியார் சேர விட முடியங்க. என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப வேதனை. 1 மாதம் கூட வாழலை, பெண்ணை கூட்டி போயிட்டாங்க. அவங்க இருக்க திருநெல்வேலியில் வாந்தியார், ஊழியம் பண்ணுறாங்க தருமபுரியில். என்ன ஊழியம் பண்ணுறாங்க? இயேசுவின் மந்தை செய்கிற ஊழியம். பேசுறது இயேசுவின் மந்தை. எல்லாம் கள்ளத்தனம், எல்லாம் ஏமாற்று வேலைகள், உண்மையான வாழ்க்கை இல்லை. தோத்திரம் என்ன தோத்திரம் பண்ற? உன் வாழ்க்கை சீரல்னா ஏன் தோத்திரம் பண்ற? வாழ்க்கை சீர் இருக்கா? வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை இருக்கா? கடவுளுக்கு பயந்த வாழ்க்கை இருக்கா? ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்கா? மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கை இருக்கா? அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும். தேவன் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்க்கையை ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வாய், தான் கர்த்தனை ஆஸ்வதிக்க முடியும். சும்மா தோத்திரம் சொல்லிட்டு ஏமாத்து வேலை பண்ணவே கூடாது. அப்படி பண்ணாதீங்க, தப்பான வேலை. உண்மையாக வாழுங்க.
முடிஞ்ச வரைக்கும் வளங்க. பிள்ளைகளுக்கு ஞானமாக வளங்க. பிள்ளை ஞானமாக மாத்திரமல்ல, ஒரு பிள்ளை வேலைக்கு போயிட்டு வராளா, லேட் ஆச்சு, ஏமா லேட் ஆச்சுன்னு கேளுங்க. செல்ல பேசி யார்ட்டமா பேசிக்கிட்டு எவ்வளோ நேரம் பேசுறேன்னு கேளுங்க. பிள்ளை ஞானமாக வளர்க்க கற்றுக் கொடுங்க. பிள்ளையை தண்டியாமல் விடாத. நீ வாசிக்கம் இல்லை, பிள்ளை நீ தண்டிச்சனா வந்த குற்றம் இல்லை. சீரில்லாமல் வாழ்க்கை. கிறிஸ்தவ கல்யாணம் தான் 95% டைவர்ஸ் ஆகுது. மற்ற கல்யாணம் பயப்படுறான். இவங்க யாருக்கும் பயப்படுறது இல்லை. அது பயமுள்ள வாழ்க்கை வேணும் மனுஷனுக்கு. ஆனால் இந்த மகளோ தேவனுக்கு பிரியமான மகள். அவன் என்கிட்ட கேட்ட, ஏன் என் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில் கண்ணீர், ஏன் என் வாழ்க்கையில் கண்ணீர் கேட்டா, நான் ஒரே வார்த்தை சொன்னது தான், நீ ஆரம்பத்திலே விட்டுட்ட. நீ திருமணம் பொண்ணு பார்க்க போறல்ல, மகனுக்கு ஆண்டுட்டு கேட்டியா, சுத்தம்னு கேட்டியா? தானியல் ராஜா, தானியலுக்கு எத்தனையோ பாடு இருந்தது, எத்தனையோ கஷ்டம் இருந்தது, பயங்கரமான கஷ்டம் இருந்தது. ஆனாலும் கூட ராஜாவின் கட்ட நெருக்கடி ஜாஸ்தியாக இருந்தது. அந்த வேதத்தில் வாசிக்கும் இல்லை, தானியல் 6:10 வாசிக்கும் போது தினம் 3 வேளையும் எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் சரி, எருசலேமுக்கு நேராக பலகைகள் திறந்திருக்க ஆண்டனிச்சு கண்ணீர் விட்டு அழுது ஜெபிச்சான்ல, ஜெபிக்கக்கூடிய மனுஷனாக வாழ்ந்தான்ல. அதனால தான் ஆண்டு சொல்றாரு, தானியல் 9:23 வாசியன்னா, எனக்கு மிக பிரியமானவர், எனக்கு பிரியமான ஆண்டு சொல்றாருல்ல. பொன்னை புடம்பிடுவா அதின் மண்ணையாக நீடுவா. பொன்னை புடம்பிடுவா அதின் மண்ணையாக நீடுவா. உன்னை நேசிப்பதால் இந்த படி செய்வா, உனக்கேற்ற கிரீடம் செய்வா. கிரீடம் செய்வா. சோராதே எல்வரவே, சோர்ந்து போகாதே எல்லுள்ளமே. வடியாதே கண்ணீரின்று மனம் வடிவடையாதே நின்று, வடியாதே கண்ணீரின்று மனம் வடிவடையாதே நின்று. இடிமேகம் மகன் வீடும் இடிவெள்ளி ஜொலித்திடும், நடுப்பகல் கதிர் வீசிடும், உனக்கு நடுப்பகல் கதிர் வீசிடும். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே.
சகலம் யாவுமே எக்கிடம் உந்தனக்கு சோராதே எல் மனமே சோர்ந்து போகாதே எல் உள்ளமே. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருங்கிடும் நெருங்கிடும் உபத்திரவமே. ஆண்டவர் பிள்ளைகட்கு நெருக்கிடும் நெருக்கிடும் உபத்திரவமே. வேண்டிக் கொள்ளும் போது வழங்குவார் விடுதலை மீண்டும் ஜெயித்திடவே. நீயும் மீண்டும் ஜெயித்திடவே. சோராதே எல் மனமே சோர்ந்து போகாதே எல் உள்ளமே. சோராதே எல் மனமே சோர்ந்து போகாதே எல் உள்ளமே. மாறாத கர்த்தர் பக்கம் இருக்கிறார். மாறாதவர் போலேதான். உன்னை பாராதவர் போலேதான். சோராதே எல் மனமே சோர்ந்து போகாதே எல் உள்ளமே. சோராதே எல் மனமே சோர்ந்து போகாதே எல் உள்ளமே. நான் சொன்ன காரியம் அதுதான். சோர்ந்து போகாதீங்கம்மா. நீண்ட காலம் காத்திருக்கிறதில் இருதயத்தை இழைக்கப்படணும். நீதிமொழிகள் 13 தானே வாசிக்கும். விரும்புவது வரும்போதோ ஜீவருட்சம் போல இருக்கும். காத்திருங்க. கிறிஸ்தவ கல்யாணம் தான். போன வாரம் ஒரு பெரிய குருவானவர் என்னை தேடி வந்தாங்க. வயது முதிர்ந்தவர். 2 பேரனை கூட்டு வந்திருந்தார். மகா நல்ல பஞ்சாப் நேஷனல் பேங்க் பயங்கரமாக சம்பளம் வாங்கிட்டு இருக்கா. ஆனால் புருஷன் கூட இல்லை. மாமியை வாழ விடலை. 2 பிள்ளைகள் இருக்குது. அந்த பிள்ளைங்க கூட்டு வந்தாங்க. எப்படிம்மா மாமியை வாழ விடலன்னு சொல்றியே, ஒரு 2 பிள்ளை இருந்து எப்படிம்மா பிறந்தது கேட்டேன். நாக்கு வச்சு வேடிக்கையான சில கேள்வியெல்லாம் கேட்பேன். அவ சொன்ன ஒரு வார்த்தை, மாமியார் திடீர்னு டூர் போவாங்க, 1 மாதம் வர மாட்டாங்கண்ணா. அது 1 மாதம் இடைஞ்சதுதாங்கண்ணா. 2 பேருக்கும் அப்படி தான் ஆச்சுன்னாரு. திடீர்னு படுத்துருப்போம், 2 தூங்கு படுக்க போவோம். மாமியார் மகனுக்கு மெசேஜ் போடுவா, பரிசுத்தத்தை காத்துக்கொள், பரிசுத்தத்தை காத்துக்கொள். இனிமே அது சாக்கடையில் படுக்க போகிறவன் பரிசுத்தை காத்துக்கிறதுக்கு. கிறிஸ்தவங்க தான் காரணம். நீ வாழ்ற வாழ்க்கை பரிசுத்தமாக வாழலை. சுனிமேல் சொல்ற பத்தியில வேதத்தில் வாசிக்கம் இல்லை. 2 ராஜாக்கள் 4:9 வாசிக்கும் போது தன் புருஷனை கூட சொல்றாருல்ல, எலிசா தீர்க்கதரிசி வாராரு. அவன் என்ன சொல்றா, இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன், எப்போ வேணாலும் வீட்டை தங்கட்ட ஐயா தங்கட்டுன்னு சொல்கிறா புருஷன்கிட்ட. மாடியில் ஒரு நாற்காலியை வைப்போம், குத்துள்ள வைப்போம், ஒரு ரூமை போடுவோம், படுக்கை அறை. எவ்வளோ அழகாக சொல்கிறா. அதுதான் பரிசுத்தம். அது சாட்சி கொடுக்கல. அது சாட்சி உள்ள வாழ்க்கையில் இருக்கா? சாட்சி உள்ள வாழ்க்கையில் இருக்கா? சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து போகிறதுமே கிடையாது. நீ 1000 பாசியும் பிரிய போகலாம், 1000 ஊழியங்களை பண்ணலாம். வாழ்க்கை உண்மை இல்லை அப்படி சொன்ன வாழ்க்கை நல்ல இல்லை. அதுக்கு நம்ம கற்றுக்கிட்டு கடவுள் பிரியமான வாழ்க்கை நீ வாழ்வாயானா அன்று சொல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை
உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசடிடுவது போல உன்னோடு கூட இருப்பேன். யோசுவாக்காண்டு வாக்கு கொடுக்கார்ல, திடம் கொண்டு திடமனதாக இராண்டு சொல்றார்ல, இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அதனால தான் கடவுள் நம்மளை வழிநடத்த முடியும். இன்னைக்கு பரிசுத்தம் யாரும் கிடையாது, ஆண்டவர் தவிர. ஒருத்தரும் பரிசுத்தம் கிடையாது, ஆண்டவர் தவிர. ஆண்டவர் தான் சொன்னார், விதத்தில் வாசியம் இல்லை, யோவான் 8:46 வாசிக்கும் போது, என்கிட்ட பாவம் உண்டு யார் என்ன குற்றப்படுத்தபடி கேட்ட ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான். இந்த அவதாரங்கள் இல்லை, இந்த தலைவர்கள் இல்லை, யாரும் இல்லை. ஏதாவது ஒரு காரியத்தை பாவம் பண்ணியிருப்பாங்க. மோசே, மிரியாமும் ஆரோனும் அக்காவும் தம்பியும் நினைக்கேன். மோசே கடைசி தம்பி. மோசே 40 வருஷமா பார்வோன் வளர்ந்துருக்கான். பார்வோன் குமாரத்தி அவனை தண்ணியிலிருந்து எடுத்துட்டு போயிட்டு ஜலத்தையும் எடுத்தேன்னு சொல்லி தான் அவன் மோசேன்னு பேர் வைக்கா. சகல வில்லுவத்தையும் கற்றுக்கிட்டு இருக்கான். ராஜகுமாரன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அந்த பார்வோன் குமாரத்தி அவங்க காலத்தில் மோசேக்கு திருமணம் பண்ணியிருக்காங்க. 40 வருஷம் தான் 40 வயசு பிறகு வெளியே வரான். 40 வருஷத்துக்கு பிறகு நீதி செஞ்சு எகிப்தியனை கொண்டுதான்ல. ஒரு எகிப்தியன் இஸ்ரவேலுக்கு மன்னும் சண்டை போடுறாங்க. தான் ஜனத்துக்கு சப்போர்ட்டாக இஸ்ரவேல் தனத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த எகிப்தியனை கொண்டுட்டு இவனை காப்பாற்றுறான். அடுத்த நாள் 2 சகோதரர் சண்டை போடுறாங்க. இஸ்ரவேலும் சண்டை போடுறாங்க. அவன் சொல்கிறான், ஏன்ப்பா நம்ம சகோதரர் இல்லையா, நமக்குள்ளே நமக்கு வேண்டாமா, ஒற்றுமை வேண்டாம்னு கேட்கான். இந்த வார்த்தை கேட்ட உடனே அவன் சொல்கிறான், நேற்று அந்த எகிப்தியனை கொன்னியே, அது மாதிரி என்னை கொன்ன உடனே மனசாரிக்கோன்னு கேட்கான். இந்த வார்த்தை கேட்ட உடனே காரியம் வெளி போட்டு போச்சுன்னு நினைக்கான். இதுக்குள்ள இந்த வார்த்தை பார்வோன் அரண்மனைக்கு போயிடுது. பார்வோன் அரண்மனைக்கு போகிற உடனே பார்வோன் நினைக்காரு, மோசே கொன்னுடும்னு நினைக்காரு. அதுக்கு தப்பிச்சு போயிடுறான். தப்பிச்சு போய் தான் சீனாய் மலையில் இருக்கும்போது ஆண்டவர் அழைக்காரு. அதுதான் அந்த இடத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படி தான். ஆனால் அங்கே பார்வனையில் இருக்கும்போது அவங்க அம்மா, அவனை வளர்த்த தாய் அவனுக்கு திருமணம் பண்ணியிருக்கா. குழந்தை குட்டிலாம் இருந்திருக்கும். அதையும் விட்டு தானே வந்துட்டான். இதை வச்சு தான் மிரியாமும் ஆரும் குற்றம் சாட்டுறாங்க. நீ யோக்கியம் வளர்ந்துட்டியா, நீ உண்மையாக வளர்ந்துட்டியா, நீ உண்மையாக வளர்ந்துட்டியா அப்படின்னு சண்டை போடுறாங்க. யாரும் உண்மை கிடையாது, வாழ்க்கையில் யாரும் உண்மை கிடையாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியுமில்ல, யார் தன்னுடைய பிள்ளை, யார் தனக்கு ஊழியம் பண்ணுறான் ஆண்டு தெரியும் இல்லை. ஆண்டு என்ன சொல்கிறாரு, மோசையும் ஆரோனையும் மிரியாமையும் அழைக்கார்ல, அழைச்சிட்டு என்ன சொல்கிறாரு, 12:7 என் தாசனாகி மோசையா என் வீட்டில் எங்கே ஒன்று உள்ளவன், என் வீட்டில் உண்மையுள்ள ஆண்டு சொன்னல. அந்த வார்த்தைக்கு நல்லா ஒவ்வொரு மணியும் கேட்பேன், ஆண்டவர் உண்மையுள்ள வாழணும் சாமி, உண்மையுள்ள மனுஷனாக வாழணும். மோசையை கூப்பிட்டு சொன்னாங்கல்ல, என் வீட்டில் இங்கே உண்மையுள்ள ஆண்டு சொன்னல. அந்த உண்மை அந்த ஆண்டவர் தான், அந்த ஆண்டவர் மோசை எடுத்து அடக்கம் பண்ணார். ஆண்டவர் தான் மோசை எடுத்து அடக்கம் பண்ணார். அவன் மகிமையான வாழ்க்கை. அவன் 120 வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு பலன் குறையலை, கண் பார்வை குறையலை, ஒன்றும் குறையலை, மகிமையாக வாழ்ந்தான்ல. நீ கடவுளுக்கு மகிமையை வாழும்போது ஆண்டு ஒரு நாள் ஒன்று கைவிடவே மாட்டார். நீ கடவுள் சாட்சியாக மகிமையாக வாழும்போது ஒரு நாள் கைவிடவே மாட்டார். உலகத்தை உண்மையாக வாழும்போது நிறைய பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், எத்தனை விதமான காரியங்கள் வரும். எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நீ மகிமையாக வாழும்போது ஒரு மகிமையுள்ள வாழ்க்கை, நீ மகிமையுள்ள வாழ்க்கை வாழும்போது தான் எல்லாரும் பார்ப்பாங்க, இவங்க கிறிஸ்தவங்க நல்லவங்க, உன்னை தேடி வருவாங்கல்ல. உங்களை ஒரு கூட்டம் ஆத்மா ரட்சிக்கப்படும்ல. அந்த பாரமான வாழ்க்கையை மனுஷன் ஒப்பு கொடுக்கணும். ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம்னு வாழக்கூடாது, ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம் இருக்கக்கூடாது. கடவுளுக்கு மையமுள்ள பிள்ளைகள் நீ வாழும்போது ஒரு நாள் ஆண்டவனு கைவிடவே மாட்டேன். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும். மோசே போல வேதத்தில் வாசிக்கம் இல்லை. யாத்திரை 33:11 வாசிக்கும் போது ஒரு சிநேகிதனோட பேசுவதில் கர்த்தர் முகமுகமாய் மோசடி பேசினார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும் இல்லை. அப்படி வாழ்றமா, அப்படி வாழ்றமா, அழிவே வந்தாலும் சரி கடவுளுக்கு வாழணும், நஷ்டமே வந்தாலும் சரி கடவுளுக்கு சாட்சியாக இருக்கணும். ஆண்டவரும் மகிமையாக வாழ்வேன்னு சொல்லி வாழணும். நீ வாழும்போது அண்ணாலும் உன்னை கைவிட மாட்டார். அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர். அழைத்தீரே
இயேசுவே அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே தேவே. அழைத்தீரே. என் ஜனம் பாவத்தில் வாழ்கிறதே, என்னுயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. என் ஜனம் பாவத்தில் வாழ்கிறதே, என்னுயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. என் துயர துரியோ இது யார் என்று கேட்பாரோ, என் காரியமாக யாரை அழைத்து எந்திர வந்தேனோ. என் காரியமாக யாரை அழைத்து எந்திர வந்தேனோ. அழைத்தீரே. பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்து செய்திடுவே. பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்து செய்திடுவே. ஆயுள் முடியும் வரை கிறிஸ்து வருகை வரை அன்பின் மனத்தாழ்மை உண்மையை காத்து ஆண்டவரை அடைவே. அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே. அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே தேவே. அழைத்தீரே.
மோசே அப்படி தான் வாழ்ந்தார், யூசு அப்படி தான் வாழ்ந்தார். அழைத்த அழைப்புக்கு நான் நினைக்கிறது தான், ஆண்டவரே 1001வது உமக்கு சித்தப்படி நிறைவேற்றணும். ஒன்றும் இல்லாமல் தரித்திரமாக வாழ்ந்தேன், ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்தேன், செத்த நாயிலும் கேவலமா என் வாழ்க்கை ஆண்டவரோட மகிமையை மாற்றினார். என் வீட்டில் பிள்ளைகள் ஒரே ஜாயிண்ட் குடும்பம், ரெண்டாவது தலைமுறை, இப்போ 4வது தலைமுறை ஆயிடுச்சு. 2வது 11 பிள்ளைகள், 6 பேர் டாக்டர்ஸ். எனக்கு 3 மகள். என் மூத்த மகள் கோயம்புத்தூர் இருக்கா, நல்ல ஊழியக்காரி. அடுத்த மகள் சென்னையில் இருக்கா, அவள் எங்கள் சர்ச்சுக்கு கீபோர்டு மாஸ்டர், ஒரு ஷேப் இல்லாம தான். அவன் வீட்டுக்கார் பெரிய தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி. அவள் தான் எங்கள் சர்ச்சுடைய செக்ரட்டரியும் அவர் தான். என் 3வது மகள் என் கூட வந்திருக்கா, அவளும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக நான் வாழக்கூடிய பிள்ளைகள். சங்கீதம் 128 வாசிப்பது, கர்த்தருக்கு பயந்து வழி நடக்கணும் பாக்கியவான், உன் கைகளையும் பிரியாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டுடன் கருந்திலும் திராட்சை செடியை போலும், பிள்ளைகள் பந்தய சீட்டிலும் ஒலி மர கன்றுகளை போலும் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்பட்ட மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீர்ந்து ஆஸ்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். நீ பிள்ளைகளையும் எருசலேம் கொண்டு சமாதானத்தையும் காணும். விதத்தில் வாசிக்கல, எவ்வளோ உண்மை. சாராள் ஆபிரகாமை ஆண்டவனேன்னு கூடுவா, சாராள் அம்மா. அதனால தான் ஆதியாமம் வாசிக்கும் போது சாராள் இறந்து போறான்ல, அவரும் கதறி எழுறான்ல, கதறி எழுறான்ல. என் மனைவி ரொம்ப நேசிப்பாய். இப்பவும் எனக்கு 77 வயசாகுது, அவளுக்கு 73 வயசாகுது. தள்ளாடிச்சு என்ன, அவளுக்கும் எனக்கும் உதவிக்கு ஆளுனா வர முடியாதுன்னு மேலே ஏறினா கூட 2 பேர் கை பிடிக்க வேண்டியிருக்கு. காரணம், கடவுள் நம்மளை அவ்வளவு தூரம் நடத்துகிறாரு. உன் பலவீனத்தின் பலன் பரிவாக விளங்க சொன்ன வார்த்தையின்படி பலத்தை கொடுத்து கட்டளையிட்டு தந்து, ஒரு ஏமாற்றம் இல்லாமல் யாரும் என்னை ஏமாற்ற முடியாது. ஆண்டவர் பார்த்துக்கிறாரு. நான் ஒன்றும் ஸ்டெப் எடுக்கிறதில்லை, ஆண்டவர் பார்த்துக்கிறாரு. நான் தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறேன் இல்லை, தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறேன் இல்லை, தேவனை மாத்திரம்தான் நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆனால் எனக்கு ஒரு குறையும் இல்லை, எனக்கு எந்த குறையும் இல்லை, ஒரு கஷ்டம்லாம் நான் நடத்திட்டு வரல. இந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக வாழும்போது அதை கற்றுக்கிடுங்க. வாழ்க்கையில் ஒரு பணம் ஒன்றை காப்பாற்றாது, படிப்பு ஒன்றை காப்பாற்றாது, பகட்டு வாழ்க்கை ஒன்றை காப்பாற்றாது. கடவுளுக்கு பயந்து வாழுங்க. இப்போ எனக்கு கண்ணு ஆப்ரேஷன் ஆகிட்டு, இல்லைன்னா வருஷத்துக்கு 17 முறை பைபிள் வாசிப்பேன். வருஷத்தில் 23 நாளில் பைபிள் வாசி முடிச்சிடுவேன். 23 நாளில் வேதமே இதான், என் சொத்தை இதான், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு 1000 தடவை முத்தம் கொடுப்பேன், ஒரு நாளைக்கு 100 தடவை முத்தம் கொடுப்பேன் பைபிளை. என் பேத்தி கேட்பா, என்ன தாத்தான்னு கேட்பா. எனக்கு இதுதான் என்ன வாழ் நடத்துது, இதை பாதுகாக்குது. தரித்திரமாக வாழ்ந்த என்ன, கேவலமாக வாழ்ந்த என்ன உயர்த்தது இந்த வேதம் தான். காரணம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். இந்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து தெய்வத்தை பாருங்க, தெய்வத்தை பாருங்க. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக,
பிழைத்து கொண்டோமையா, நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, ஜீவன் தரும் பலியா சிலுவையில் தொங்கினே ஜீவன் தரும் கனியா, சிலுவையில் தொங்கினே ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட, உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கும் கோபம் இல்லையா, நேரம் வச்சுட்டாங்கன்னு நினைக்காதீங்க. என்ன தேவ சமூகத்தை காத்திருக்கிறது மாதிரி வேற எதுவும் வாழ்க்கையில் கிடையாது. மோசே காத்திருந்தார் பத்தியில எவ்வளோ நாள் காத்திருந்தார்? 80 நாள் காத்திருந்தார், 40 நாள், 2 முறை காத்திருந்தார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அவர் காத்திருந்த நேரம் 1960 மணி நேரம் காத்திருந்தார். அதனால முகம் அவ்வளோ பிரகாசமாக இருந்தது. அதில் காத்திருக்கும் போது சங்கடமே இல்லை. சில குடிகார புருஷன் கேட்கறது இருக்கிறது நிறைய இடத்துல இருக்கானுங்க, மாற்ற முடியாதது. அவங்களே ஜெபம் பண்ணுங்க. காணிக்கெட்டு கொட்டிருக்குல்ல ஐயா, காணிக்கெட்டு கொட்டிருக்குல்ல, எல்லோரும் எழுப்புங்க, ஒரு பாட்டு பாடுறேன், காணிக்கை ரெடியாக எடுத்து வச்சுருங்க. அப்படி ஆசனம் ஜெவனி உடனே முடிச்சிடுவோம். ஹல்லேலூயா. எழுங்க பாப்போம், எல்லாரும் எழுங்க. கர்த்தர்களை ஆஸ்வதிக்க போகிறார்.
இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அதை மட்டும் மனசில் வச்சு எழுப்புங்க. கர்த்தரை கேளுங்க. ஆண்டவரே ஆசீர்வாதம் இருக்கட்டும் ராஜான்னு கேளுங்க. அன்பின் கரங்களை ஆசீர்வதிக்கட்டும்னு கேளுங்க. ஒப்பு கொடுத்த காரியத்தை அறிந்து உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கிருபைதான் கேளுங்க. கர்த்தர்களை ஆஸ்வதிக்க போகிறார். உன் பேரை நான் பெருமைப்படுத்தும் சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்ன தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனோபுத்திரம் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. ஆமென். உன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கலங்காதே மனமே காத்திடுவார். இஸ்ரவேல்